Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்களை மேற்கோள் காட்டி வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் விரைவில் சிறை செல்ல இருப்பதாக ஒருமித்த குரலில் பேசி வருவது தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. சமீப நாட்களாகவே எதிர்க்கட்சியான அதிமுகவும் பாஜகவும் திமுக அமைச்சர்களை குறிவைத்து குற்றச்சாட்டுகளை கூறி வருவதுடன் அவர்கள் சிறைக்கு செல்வது உறுதி என அறுதியிட்டு பேசி வருவது அரசியல் களத்தில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. தமிழ்நாடு அரசியல் களம் சட்டமன்ற தேர்தலுக்காக தயாராகி வரும் சூழலில் அரசியல் கட்சி தலைவர்கள் சுழன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆளும் திமுக அரசு மத்திய அரசை கடுமையாக சாடியும் அதிமுகவை இதுவரை இல்லாத அளவிற்கு விமர்சித்தும் பரப்புரை செய்து வருகிறது. இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அதிமுகவும் பாஜகவும் ஒரு சேர திமுகவை கடுமையாக எதிர்த்து வருகின்றன. குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வரும் இரு கட்சிகளும் சொல்லி வைத்ததைப் போல அமைச்சர்கள் தேர்தலுக்கு முன்பே சிறைக்கு செல்வார்கள் என ஆருடம் தெரிவித்து வருவது உற்று நோக்க வைத்திருக்கிறது. என்னதான் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலான கருத்துக்கள் என்றாலும் செல்லுமிடமெல்லாம் இரு கட்சி தலைவர்களும் ஒரே கருத்தை திரும்ப சொல்லி வருவது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியிருக்கும் 17 திமுக அமைச்சர்களின் பட்டியல் தயாராகிவிட்டதாகவும் அதில் யார் யார் சிறைக்கு செல்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் எனவும் தடாலடியாக கூறினார். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகு டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியை இழந்ததையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது போன்றதொரு கருத்தை தான் சில நாட்களுக்கு முன்பாக இபிஎஸும் கூறியிருந்தார். இதெல்லாம் பட்டியல் இருக்குது. இவரெல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது. வெளியில் இருப்பது எனக்கு தெரியல. ஏன்னா நடவடிக்கை தொடங்கிட்டாங்க. பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க. 17 பேர் மேல எங்களோட லிஸ்ட் கையில் இருக்கு. யார் யார் உள்ள போறாங்க, யார் யார் வெளியே இருக்க போறாங்க லிஸ்ட் எல்லாம் இருக்கு. டெல்லியில் ஆட்சி மாற்றம் எப்படி வந்தது, அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க போனாரு, அதே மாதிரி தான். மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக சிபிஐ, இடி உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாக நீண்ட காலமாக குற்றச்சாட்டு உள்ள நிலையில் நயினார் நாகேந்திரனின் மிரட்டல் தொனியிலான பேச்சு அந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கும் வகையில் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. திமுகவினரை குறிவைத்து அடுத்தடுத்து நடந்த அமலாக்கத்துறையின் ரெய்டுகளை மனதில் வைத்துக் கொண்டுதான் நயினார் இப்படி பேசி வருகிறாரா என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. தமிழ்நாடு அமைச்சரவையில் உள்ள 10க்கும் மேற்பட்டோர் ஊழல் புகாரில் சிக்கியிருப்பது அனைவரும் அறிந்தது. நகராட்சி நிர்வாகத்துறையில் அண்மையில் நடைபெற்ற பணி நியமனத்தில் பெரும் ஊழல் நடைபெற்றதாக காவல்துறை டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருந்தது. இந்த ஊழலில் அமைச்சர் KN நேருவுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாகவும் கூறி பரபரப்பை கூட்டியிருந்தது. இதேபோல 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது வேலூர் தொகுதியில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டிலும் அடுத்தடுத்து அவரது மகன் கதிரானந்த் நண்பர்களுக்கு சொந்தமான இடம் என ஒவ்வொன்றாக அமலாக்கத்துறை துலாவி எடுத்தது. போக்குவரத்து துறையில் பண மோசடியில் ஈடுபட்டதாக செந்தில் பாலாஜியும், செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் பொன்முடி என பலரும் அமலாக்கத்துறை விசாரணை வளையத்தில் உள்ள நிலையில் இன்னும் பல அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கையும் எதிர்கொண்டு வருகின்றனர். இதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது நடவடிக்கைக்கு ஆளானது திமுகவினரை பெரிதும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. இது தவிர டாஸ்மாக் ஊழல், மணல் குவாரி முறைகேடு என அடுத்தடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்து திமுகவை நெருக்கடிக்கு ஆளாக்கியிருக்கிறது. என்னதான் அமலாக்கத்துறை தன்னிச்சையான அமைப்பு என பாஜக அடித்து கூறினாலும் அமலாக்கத்துறையின் பெயரை சொல்லி வெளிப்படையாக பாஜக தலைவர்கள் மிரட்டும் போது அது பொய்யாக இருக்குமோ எனத்தான் எண்ண தோன்றும். ஒருவேளை உண்மையிலேயே இந்த ஊழல் வழக்கு விசாரணை அடுத்த சில மாதங்களில் தீவிரப்படுத்தப்பட்டால் அது திமுகவுக்கு நெருக்கடியாக மாறுமா, அல்லது இது போன்ற நெருக்கடியே திமுகவுக்கு அனுதாபமாக மாறி பாஜகவிற்கு ரிவிச் அடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.